நீ வேறு இடையில ஒன்றும் இது பண்ணல. சரி, ஓகேங்களா? ஒரு ஓகே. அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பட்டியலின பிரிவு மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு 3% உள் இடஒதுக்கீடு தனியாக வழங்கியதோடு மட்டுமின்றி எஞ்சியிருக்கக்கூடிய 15%த்திலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வந்ததனுடைய விளைவாக கடந்த 15 வருடத்தில் ஏறக்குறைய 15,000க்கும் மேற்பட்ட முக்கியமான பணியிடங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கே சென்றிருக்கிறது. எனவே தான் தமிழ்நாடு அரசு அமல்படுத்தியிருக்கக்கூடிய அந்த தற்போது இருக்கக்கூடிய 3% உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று சென்னையில் பிரம்மாண்டமான பேரணியை நடத்தினோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழ்நாடு எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி வருகிறோம். மிக முக்கியமாக இதில் என்ன பாதிப்புகள் என்பது குறித்து ஒரே ஒரு வேலைவாய்ப்புக்கான தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பை உங்களுக்கு நான் இப்பொழுது ஆதாரமாக தந்திருக்கிறேன். அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது தமிழ்நாடு காவலர்களை, அதாவது காவலர்கள் அதே போல் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கள் போன்ற பணியிடங்களை நிரப்பக்கூடிய தமிழ்நாடு காவலர் தேர்வு ஆணையத்தினுடைய சார்பாக 1299 இடங்களுக்கு அதாவது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று கடந்த 4ஆம் தேதி அன்று தமிழ்நாடு அரசால் அந்த துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தால் அதில் பக்கம் எண் 3 உங்களுக்கு கொடுத்துருக்கும். பக்கம் எண் 3இல் ஓப்பன் காம்படிஷன் 31%. பக்கம் எண் 3இல் அதாவது கம்யூனல் ரிசர்வேஷன் அது எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஓப்பன் காம்படிஷன் 31%. பேக்வேர்ட் கிளாஸஸ் பிசி 26.5%. பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம் 3.5%. மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் எம்பிசி டிஎன்சி 20%. ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சி 15%. ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் எஸ்சிஏ 3%. ஷெட்யூல்டு ட்ரைப் 1%. இதில் என்ன முக்கியம் என்று சொன்னால், இப்பொழுது பேக்வேர்ட் கிளாஸில் 26.5%, பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் இருக்கக்கூடியவர்கள் 3.5%. இவர்கள் இந்த பேக்வேர்ட் கிளாஸ் இருக்கக்கூடியவர்கள் இந்த 3.5%த்தில் போட்டியிட முடியாது. அதே போல் 3.5% இடஒதுக்கீடு பெறக்கூடிய முஸ்லீம்கள் பேக்வேர்ட் கிளாஸில் இடஒதுக்கீட்டிலும் அவர்கள் போட்டியிட முடியாது. ஆனால் 4வது பக்கம் பாருங்கள், அதில் அந்த சி என்ற காலத்தில் இன் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இஃப் எக்ஸஸ் நம்பர் ஆஃப் எஸ்சி அருந்ததியர் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் அவைலபிள் ஆஃப்டர் ஃபில்லிங் அப் எஸ்சி அருந்ததியர் வேக்கன்சிஸ் they will be selected under scheduled caste reservation. If no eligible candidates are available for filling up scheduled caste, then that அது கதை. அதாவது இதில் முக்கியமாக 3%க்கு மேலே அருந்ததியர் இடஒதுக்கீடு பெற்ற பிறகும் அந்த சாதியில் தகுதியானவர்கள் இருந்தால் மீண்டும் 15%க்குள் போட்டியிடலாம், அவர்கள் தேர்வு செய்யப்படலாம் என்ற இந்த ஒரு தவறான, அதாவது சட்டத்துக்கு புறம்பான இந்த இடஒதுக்கீட்டின் காரணமாகத்தான் ஒட்டுமொத்தமாக எஸ்சிக்கள் 15% இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 3%ஓடு நிறுத்தாமல் பாக்கி எல்லாருக்கும் அப்படி நிறுத்திக்கிறாங்க. 26.5 இருக்கக்கூடியவங்க 26.5 இருக்கிறாங்க,
3.5 இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 3.5ஓடு போட்டியிடுக்கிறாங்க. 20% இருக்கிற எம்பிசி 25 எம்பிசிக்குள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 3% அருந்ததியர் மட்டும் ஓப்பன் காம்படிஷன்லும் போட்டியிடலாம். அதே போல் எஸ்சிக்கான மீதி இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளரும் ஆதரவு அளிக்கப்படக்கூடிய பிரேத சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டிலும் அவர்கள் முன்னுரிமையுடைய அடிப்படையில் அவர்கள் போட்டியிடலாம், தேர்வு செய்யப்படலாம் என்று இருக்கக்கூடிய விதியின் காரணமாகத்தான் கடந்த 15 ஆண்டு காலமாக மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறோம். இதைத்தான் நான் தொடர்ந்து நான் சொல்லி வருகிறேன். இது இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு அநியாயம் நடைபெறவில்லை. சமூக நீதி என்று பேசிக்கொண்டே இங்கே சமூக நீதியை கழுத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். எனவே தான் இந்த 3% உள்ஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியல மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மே மாதம் 17ஆம் தேதி அன்று, அதாவது இந்த மாதம் ஏப்ரல் அடுத்த மாதம் மே 15 திருச்சியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த 3% உள்ஒதுக்கீடு இப்பொழுது இருக்கக்கூடிய குறைபாடு இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு புறம்பான, சட்டத்துக்கு புறம்பான, அதுன்னு சொல்லப்போனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிற்கும் மாறாக இப்பொழுது அமர்க்கக்கூடிய இந்த 3% உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்து அண்மையில் நேற்றைய முன்தினம் தெலுங்கானா அரசினுடைய சார்பாக நியாயமான முறையில் அங்கே 3 பிரிவாக ஏபிசி என்று அழைக்கப்படுகிறார்கள். அதில் அந்த சமுதாயங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்கள் 3 பிரிவாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல் எந்த சமுதாயக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நியாயமான வகையில் இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் இந்த பிரிவுகள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மே மாதம் 17ஆம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக திருச்சியில் பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடத்தவிருக்கிறோம். 17ங்க, மே மாதம் 17ஆம் தேதி 17. தமிழ்நாடு அரசு சமூக நீதியை பேசினால் மட்டும் போதாது, அதை அமலாக்கணும். அண்டை மாநிலங்களான அவங்கெல்லாம் சமூக நீதி பேசுறதில்ல, ஆனால் சமூக நீதியை செயலளவிலே அமல்படுத்துகிறார்கள். அங்கே அங்கே 15-16% 1% பிரிச்சுக்கிறாங்க, 7 பிரிச்சுக்கிறாங்க, 6 பிரிச்சுருக்கிறாங்க, முறையாக பிரித்து அந்தந்த சமுதாயத்தினுடைய எல்லா இது பண்ணிக்கிறாங்க. அதாவது எம்பிரிக்கல் டேட்டா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், கல்வி, வேலை வாய்ப்புகள் அத்தனையும் விஞ்ஞான ரீதியான ஆய்வு செய்த பிறகு அந்த மக்களுக்கு முறையாக பங்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது நியாயமான பங்கீட்டை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தித்தான் மே மாதம் 17ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம். இதை நீங்கள் பத்திரிகையாளர்கள் மற்ற நீங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் முதலமைச்சரே பார்க்குற போது ஏன் இந்த மாதிரி ஒரு பாகுபாடு தொடர்ந்து இருக்கிறது என்பது நீங்கள் கேள்வி கேட்டால் கொஞ்சம் அதுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதில் தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே வெறுமே இயந்திரத்தனமாக அந்த 3% இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறத தவிர அவர்களுக்கு 15%லும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய காரணத்தினால அதில் இருக்கக்கூடிய அந்த மற்ற பெரும்பான்மை மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு என்பதை புரிந்து கொள்ளாமலேயே எல்லோரும் ஆதரவு கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய இந்த 3% உள்ஒதுக்கீட்டில் தங்களுடைய ஒவ்வொரு கட்சி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, இது நடக்கக்கூடிய இந்த மோசடிகள், தவறுகள், சட்டத்துக்கு புறம்பான இந்த இடஒதுக்கீட்டை அவர்களும் மறுபரிசீலனை செய்து அதை மாற்றி அமைப்பதற்கு அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த எப்படிங்க? அந்த விதித்தை எடுக்க சொல்கிறோம். உள்ள இருக்கிறத வெளி ஒதுக்கிறது வந்துருமே. அப்புறம் தான் இடஒதுக்கீடு 3ஆக பிரித்து விடும். எல்லாமே பரிசீலனை செஞ்சு ஆமாம் சார். இப்போ என்னென்னா அதை நீங்கள் முறையாகவே பிரித்து தெலுங்கானாவை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தமிழ்நாட்டிற்குரிய பட்டியல் பிரிவில் என்னென்ன சமுதாயங்களாக இருக்கிறார்களோ, ஏன்னா இதில் இன்னும் மோசமான சமுதாயங்கள் இருக்கிறாங்க.
புதிரை வண்ணான்னு ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க, குறவர் சமுதாயம்னு ஒன்று இருக்கிறாங்க, வள்ளுவர்னு ஒரு இவர்களெல்லாம் மிக மிக சிறுபான்மை இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இதில் எப்படி போட்டியிட முடியும்? எனவே அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய வகையில் இதை மீண்டும் அது பல பிரிவுகளாக பிரித்தா தான் எல்லோருக்குமான சமமான வாய்ப்பாக அமைய முடியும். எனவே முறையான கம்பார்ட்மெண்டலைசேஷன் பண்ணணுங்க. இப்போ நீங்கள் 3% மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி 15 வச்சாலும் கூட அதில் புதிரை வண்ணானது இருந்தாங்கன்னா போட்டியிட முடியாது ஆச்சுங்களா. ஸோ அவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இதை முறையாக பிரித்து வழங்கினா தான் சரியாக முடியும். எனவே அது குறித்து தமிழ்நாடு அரசு முறையான நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. அந்த இப்படி அதை இதில் போட்டியிடக்கூடிய அந்த வாய்ப்பு பண்ணாலே முதல் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் நிரந்தரமாக தீர்வுனா இன்னும் பல சமுதாயங்கள் 76 சாதிகளில் பல சமுதாயங்கள் இடஒதுக்கீடை பெற முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். எட்டியும் கூட இப்போ புதிரை வண்ணாங்கிறதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. ஸோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வேணுங்கிற போது அது இன்னொரு பிரிவு கூட பிரிக்க வேண்டி இருக்கலாம். அதனால் அதை முறையாக ஆந்திர தெலுங்கானாவை முன்னுதாரணமாக கொண்டு அது சுப்ரீம் கோர்ட்டுடைய படி யாரெல்லாம் வளர்ந்துருக்கிறாங்க, யார் வளராமல் இருக்கிறாங்க, அது மாதிரி 3ஆகவோ 4ஆகவோ கூட பிரித்து கொடுக்கலாம், தப்பில்லை. அப்படி கொடுக்குறதா சரியாக இருக்க முடியுங்க. சார் நான் இதில் நான் முதல்ல பப்ளிக் மத்தியில் இது ஒரு அவேர்னஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் தொடர்ந்து அதை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு. இது அரசியல் ரீதியாக செய்யக்கூடியதல்ல. இது எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசனுடைய இந்த உள்ளொதுக்கீடு சட்டம் பாதிப்பு உண்டாக்குறது அப்படிங்கிறத அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அந்த கடமையை இது நிறைவேறுகின்ற வரையிலும் செய்வோம், போராடுவோம். இது இந்த போராட்டம் இது அரசியல் ரீதியான போராட்டம் இல்லை, அநீதிக்கு எதிரான போராட்டம். அதனால் இதை நான் தொடர்ந்து இதில் ஒரு நிலை அடைகின்ற வரையிலும் எங்களுடைய போராட்டம் தொடருங்க. அதுக்கெல்லாம் 2-3 சொல்கிறேங்க. இப்போ தொடர்ந்து தென் தமிழகத்தில் பெரிய அளவுக்கு சமுதாய ரீதியான தாக்குதல்கள் இருந்தது. இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஏறக்குறைய இன்னும் சொல்லப்போனால் அந்த 2-3-4 வருஷத்துக்குள்ளே 2021க்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு சாதிய ரீதியான படுகொலைகள் தென் தமிழகத்தில் இருக்கிறது. எனவே எப்படி மத ரீதியான பிரச்சனைகளை தேசிய புலனாய்வு மையம் NIA விசாரிக்கிறதோ அதே போல் NIA விட இந்த வழக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் அவர்களை சந்தித்து கூட மனு கொடுத்தேன். அப்போ அதே சமயத்தில் மாணவர்கள், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நிலையில் சின்னத்துறை என்ற மாணவர் எதுவுமே காரணம் இல்லை, அவன் நல்லா படிக்கிறான், தன்னை விட அதிகம் படிக்கிறதுக்காக தாக்கப்பட்டு அவன் அந்த அந்த இடத்துலையே படிக்க முடியாமல் அவன் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதுக்கு பிறகு பல சம்பவங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் ரஹமத்துல்லா என்ற 8th படிக்கக்கூடிய மாணவனை வெறும் பென்சில் தகராறுக்காக ஒரு மாணவன் பள்ளி நேரத்தில் வகுப்பறைக்குள்ளே அந்த மாணவனை அறிவாளால் தாக்கி அந்த மாணவன் உயிருக்கு போராடி தடுக்க வந்த ஆசிரியை காயமிட்டுறாரு, மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பள்ளிகளிலேயே வன்முறை கலாச்சாரம், அருவாள் கலாச்சாரம் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுக்கெல்லாம் தான் ஒரு தீர்வாக இவங்களே தான் போட்டாங்க, சந்துரு கமிஷன் போட்டாங்க. அவர் பல ஆலோசனைகளை சொன்னார். இந்த கயிறு கட்டக்கூடாது, சாதியினுடைய பெயரால் பள்ளிகள் ஆதிராவிடர் பள்ளி இருக்கக்கூடாது, அதேபோல் வேறு சாதிகள் எந்த பெயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கமிஷன் போட்டு அவங்களே அதையே நிறைவேற்றுறதுக்கு அவங்க எந்த முயற்சியும் எடுக்கலை ஆச்சுங்களா. அவர் கமிஷன் கொடுத்துட்டாங்களா, கமிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டுன்னு சொன்னாங்கல்ல. ஏன் தமிழ்நாட்டில் அது தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, சாதியை மதத்தை ஏன் வச்சுருக்கணும்? இன்றைக்கி கூட உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 4 வாரங்களுக்குள்ளாக எல்லா பள்ளிகள் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய சாதிய பெயர்கள் நீக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பெறுகிறது. அந்த உயர்நீதிமன்ற ஆணையாவது அமலாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு கம்ப்ளீட்டாக முழுமையாக எல்லா அரசு இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சாதி வளர்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க. பெரும்பாலான அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே சாதி ரீதியான கல்லூரிகளாகவும் சாதி ரீதியான பள்ளிகளாக இருக்குது. முதல்ல அனைத்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள், இது ரொம்ப கொஞ்சம் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. கவர்மெண்ட் எய்டட் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், கவர்மெண்ட் நேரடி நடத்தக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குது.
பெரும்பாலான பள்ளிகள் அனைத்துமே வந்து சாதியை மையமாக வைத்து சாதி ரீதியான பள்ளிகளாகவும் கல்லூரியாக இருக்கிறது. முதல்ல அந்த சாதி பெயர்களை நீக்குவதற்கு வந்து அதுதான் அடிப்படை. இல்லை என்றால் நிதியை நிறுத்தவும் இல்லை, நிதியில் அந்த பள்ளிகளுக்கு நான் அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்கள். என்ன குறைஞ்சி போச்சு? பேராக வைக்க முடியாது. பேர் வச்சு தான், அந்த சாதி பேர் வச்சு தான் பள்ளிக்கூடம் நடத்த முடியும். அதுக்கு வந்து கல்வி வந்து பொதுவான பிறகு எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சட்டம் வந்த பிறகு, அதுதான் வந்து ரைட் டு எஜுகேஷன் வந்த பிறகு எதுக்கு சாதி ரீதியான பள்ளிகள், சாதி ரீதியான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்? பல்கலைக்கழகத்துக்கே சாதி ரீதியான ஒரு அனுமதி கொடுக்குறாங்க இந்த தமிழ்நாடு அரசு. ஸோ அதனால் அடிப்படையில் திராவிட கட்சிகள் 2 பேருமே, திமுக அண்ணாதிமுக 2 பேருக்குமே வந்து பேசுகிறாங்களே தவிர, ஆனால் ஒரு பிரச்சனை இருந்து வருகின்ற பொழுது அவர்கள் வந்து முழுக்க அதிலிருந்து நேராக பின்வாங்கி சாதிய சக்திகளுக்கு வந்து இரையாகி அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை வந்து ஒரு சாதிய களமாக மாற்றி இன்றைக்கி எல்லா கடைசியில் 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அறுவாள் எடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து தள்ளிக்கிறாங்க. அதனால் பொதுவாக இப்போ உயர்நீதிமன்றம் இப்போ தான் நான் வரும்போது பார்த்துருந்தேன். உயர்நீதிமன்றம் அதுபோல் வந்து பள்ளி கல்லூரிகள் கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய அனைத்து சாதி பெயர் நீக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தமிழ்நாடு அரசு அதை உடனடியாக நீக்கணும். அதே போல் சந்துரு அவர்களுடைய கமிட்டி, அவர் ஒரு நேர்மையானவர், அவர் கொடுத்துக்கிறார், அது இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்குது. அதனால் அந்த அடிப்படையிலையும் எல்லாவற்றையும் 2 நாள் அறிக்கை கொடுக்குறது, 3ஆம் நாள் ஒரு எதிர்ப்பு வந்தால் உடனடியாக அப்படியே இந்த அரசு பின்வாங்கிடுதுங்க. அதனால் முறையாக வந்து ஹார்ட் டு ஹெல்த், அதாவது வந்து உளப்பூர்வமாக வந்து சாதியை ஒழிப்பதற்கு, சாதி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி தமிழரிடத்தில் நிரந்தரமான பிளவை உருவாக்கக்கூடிய எல்லா விதமான செயல்கள், அதுக்குண்டான ஆக்கபூர்வமான செயல்களை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார் வந்து இந்த ஆளுநர், நீங்கள் ஆளுநர் மேலே எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் விருப்பமில்லை, வெறுப்பமில்லை. ஆனால் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகள் வந்து ஏலம் போடப்பட்டது. 10 கோடி 8 கோடி அப்படி என்று தான் ஏலம் போடப்பட்டு தான் ஒவ்வொரு வைஸ் சான்சலரும் நியமிக்கப்பட்டார்கள். அந்த வைஸ் சான்சலர்கள் வந்து ஊழல் படுத்தப்பட்டு அவர்கள் வந்து அந்த பொறுப்புகள் ஏற்ற காரணத்தினால்தான் பல பல்கலைக்கழகங்களில், எல்லா பல்கலைக்கழகத்திலும் வேலை வாய்ப்புனா 30 லட்சம் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு, ஒரு கிளர்க்கு போஸ்ட்னா 15 லட்சம். எனவே பல்கலைக்கழகங்களே பெரிய ஊழல் கழகங்களாக திகழ்ந்ததற்கு காரணமே வந்து துணைவேந்தர் நியமனங்களில் ஏற்பட்ட முறைகேடுகள் தான். எனவே இப்போ அது வந்து இவர் வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணார். அதுதான் வந்து கடந்த மற்ற விஷயங்கள் எது எப்படி இருந்தால் இருக்கட்டும். ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்திலும் கூட எந்த துணைவேந்தர் நியமனங்களிலும் இந்த துணைவேந்தர் நியமனம் இது மாதிரி பணம் வாங்கிட்டு போட்டாங்கிற குற்றச்சாட்டே கிடையாது. நான் வந்து இந்த ஆளுநர் வந்தோடனே முதல் பார்த்த உடனே, சார் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இந்த துணைவேந்தர் நியமனங்களிலாவது வந்து இந்த ஊழல் நியமனம் இல்லாமல் செஞ்சுக்கணும் ரெக்வஸ்ட் வச்சோம். அதே மாதிரி வந்து இந்த 4 வருஷத்துக்குள்ளே அவருடைய பேரில் வந்து இந்த துணைவேந்தர் நியமனங்களில் எந்த விதமான ஊழலும் இல்லை. அதே போல் இப்பொழுது வந்து எல்லா பொறுப்பையும் இவங்களே எடுத்துருக்கிறாங்க. ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒருவேளை வைஸ் சான்சலர் ஆக்கி கல்வியினுடைய தரத்தை கடைக்கோடிக்கு ஆக்காமல் இருந்தால் சரி. அதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள். அவங்க கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. எப்படிங்க எப்படிங்க அரசியலில் இன்னொரு பழமொழி உண்டு இல்லைங்களா, நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு அரசியலில் உண்டு. இல்லை அவர் கேட்ட கேள்வி இல்லை, அது வேறு. அவர் நீங்கள் நான் அவரே தான் இப்போ சொன்னேன். நானும் அவங்களும் விட்டு போட்டு சொல்லியே நீ கேள்வி கேட்கறதும் இல்லை. நான் இதனால்தான் வந்து 2 பார்ட்டியும் தான் பென்ஷன் பண்ணதை தவிர யாரையும் ஒரு பார்ட்டியை நான் டிஃபெண்ட் பண்ணி பேசவே இல்லையே. தேர்தல் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஒரு இஷ்யூன்னு வர்ற போது 2 பார்ட்டியும் தவறு பண்ணிக்கிறாங்க தான் சொன்னேன். நல்லா போட்டு வேணா கேட்க. நான் ஒன்றும் யாரையும் ஒருத்தரையும் டிஃபெண்ட் விட்டுட்டு பேசலையே.
எப்படிங்க? நான் ஏற்றுக்கலைங்கிறதுக்காக கூட்டணி அமையும்? அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க 2 கூட்டணி இருந்தோம். எப்படிங்க? இல்லை, எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோங்க. தமிழ்நாட்டில் வெறும் அரசியல் மாற்றம் மட்டும் ஏற்பட்டால் போதாது. அடிப்படையில் சில மாற்றங்கள் நிகழ வேண்டும். அதாவது இந்த நாட்டில் பூர்வீக குடிமக்கள், எத்தனையோ விளிம்பு நிலை மக்கள், அவங்கெல்லாம் அரசியல் அதிகாரத்துக்குள்ளேயே வர முடிய மாட்டேங்குது. ஏன் ஆங்கில அரசை போக்கி ஆங்கிலேயரை நீக்கிட்டு நம்ம வந்தோம்? ஏன் மன்னராட்சிகளை ஒழித்து மக்களாட்சி வந்தோன்னா, எல்லோரும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வந்தோம். நாங்கள் புதிய தமிழகம் கட்சி துவங்குகின்ற பொழுது என்றாவது எங்களுடைய கொடி சென்னை கோட்டையிலே பறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த கட்சியை துவங்கி இருக்கிறோம். எனவே எங்கள் 2026 புதிய தமிழகம் கட்சியினுடைய முழக்கமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எனவே ஆட்சியிலே பங்கு என்ற முழக்கத்தோடு யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அதுதான் எங்களுடைய முதல் கூட்டணிக்கான நிபந்தனையாக இருக்க முடியும். அதுக்கு பிறகு தான் பாக்கி எல்லா விஷயமும் பேச முடியும். ஆனால் 2026 கூட்டணி மட்டுமல்ல, கூட்டணி ஆட்சியிலும் அமைய வேண்டும். ஆட்சியும் அமையணும். அதுக்கு தான் முக்கியத்துவம் புதிய தமிழகம் கொடுக்கும். அதை அடிப்படையாக வைத்து தான் எங்களுடைய கூட்டணியே அமையுமே தவிர, இந்த ஆட்சியை மாற்றிட்டு இன்னொருத்தரை கொண்டு முதலமைச்சராக்கிறதுக்கு, ஒரு கட்சியை கொண்டு முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்கள் பாடுபட மாட்டோம். நாங்கள் அதுக்காக எங்கள் கட்சியை துவக்கலை. அதனால் நாங்களும் ஆட்சியில் பங்கு பெறணும்னா தான் எங்களுடைய கட்சி அதுக்காக முழுமையாக பாடுபடுமே தவிர, யாராவது ஒருத்தர் கொண்டு முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் எதுக்காக பாடுபடணும்? நாங்கள் எதுக்காக ஓட்டு போடணும்? இது நாங்கன்னு சொன்னால் லட்சோப லட்சம் கூட இன்றைக்கி சொல்லப்போனால் 2-3 முக்கியமான சமுதாயங்களை தவிர பாக்கி 90 சமுதாய மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியாமல் திணறுகிறால், பிரச்சனையை முடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதனால் எல்லோருக்குமான அதிகாரம் வரணும்னு சொன்னால் முதல்ல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். கூட்டணி ஆட்சி அமைவதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக வேண்டும். அதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. இல்லை, அதாவது முதல்ல தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு அவருடைய மாநாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு நான் தயார் என்று அறிவித்தார். அப்பொழுதே அன்று பல அரசியல் கட்சிகளும் கூட கருத்து சொல்லாத போது நான் அதை வரவேற்றேன். அதே போல் இப்பொழுதும் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் யாரெல்லாம் கூட்டணி ஆட்சி என்று வருகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுமையாக இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதுனால இன்னும் எத்தனை அரசியல் கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை முன்னெடுக்கிறார்கள், அவர்களுடைய சக்தி என்ன, எது நாம் அந்த சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு தான் நாங்கள் முடிவெடுக்க முடியுமே தவிர இப்பொழுதே எந்த முடிவும் எடுக்க இயலாது. இல்லை அது இல்லை அதான் சொல்லிட்டுங்களேன். இப்போ அவர் சொல்லியிருக்கார், நான் இவர் சொன்னார்னு சொல்ல. விஜய் சொன்னார் தமிழ்நாட்டில் நான் கூட்டணி ஆட்சிக்கு தயார், எல்லோருக்கும் பங்களிக்கப்படும் என்று சொன்னார். அதை வரவேற்றோம். அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார். இவர்கள் அதை என்ன புரிந்து கொண்டார்கள் இல்லைங்கிறது அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. இன்னும் யாரெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் பொறுத்து பார்த்து சொல்ல முடியும். ஆனால் கூட்டணி ஆட்சி என்ற அந்த முழக்கத்தை தவிர வேறு எதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க மாட்டோம். அதை நான் பார்க்கணுங்களா? சார் பல அமைச்சர்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இது மாதிரி சிரிப்பு என்ற பெயரில் அல்லது அந்த மேடையில் இருக்கக்கூடியவங்க முன்னாடி இருக்கக்கூடியவர்களை மகிழ்ப்பது என்ற பெயரில்
பல நேரங்களில் வந்து வரம்பு மீறி பேசுகிறார்கள். இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு முன்பு 1980களில் திமுகவினுடைய மேடை, அதுக்கு அதே போல் அதிமுகவினுடைய மேடைகளிலிருந்து விரசமான பேச்சுக்களை நாம் வந்து கேட்கணும். அதெல்லாம் வந்து 96க்கு பிறகு மெல்ல மெல்ல குறைந்ததுங்க. இப்பொழுது மீண்டும் வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர், ஒரு மேடை பேச்சாளர்கள் வந்து பேசுகிறார்கள், அவர்களை யாரும் கண்டுகொள்வது என்பது வேறு. ஆனால் அமைச்சர் பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் சம்பந்தமில்லாமல் சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைத்து, அதெல்லாம் வந்து இதெல்லாம் நினச்சி பார்க்குறதா, இதெல்லாம் என்ன சொல்கிறது? ஸோ அவர்களெல்லாம் அந்த பொறுப்புக்கே தகுதியற்றவர்கள். அதை வந்து ஏன் வந்து இன்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரெல்லாம் பதவியில் வச்சுக்கிறாருன்னு தெரியல.